நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண் பார்வைக்கு, கண் திருஷ்டிக்கு அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டியும் நடக்கும். ஸோ மனிதனுடைய கண் பார்வைகளுக்கு அப்படி இருக்குன்னா கிரகங்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்? அது சுபகிரகமாக இருந்தால் நல்லது நடக்கும், அதுவே கெட்ட கிரகமாக இருந்தால் தீயதான் நடக்கும். ஆனால் ரெண்டு கிரகமும் சேர்ந்து பார்த்தால் என்ன நடக்கும்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் தான் இப்போ உருவாகியிருக்கிறது. குருவும் சனியும் சேர்ந்து ஒரே வீட்டை சிம்ம ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதன் வாயிலாக துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது? அதுவும் ஏப்ரல் வரை தான் குருவுடைய பார்வை சிம்மத்திற்கு கிடைக்க போகுது. ஸோ ஏப்ரல் வரை இரண்டு கிரகத்தினுடைய பார்வை ஒரே வீட்டில் சிம்ம ராசியில் பதியுது. அந்த சிம்மம் உங்களுக்கு லாபஸ்தானம். ஸோ லாபஸ்தானத்தை இரண்டு கிரகம் பார்ப்பதால் என்ன பலன் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னா இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏப்ரல் வரை இந்த பலன்கள். ஸோ துளாராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் தவறாமல் முழுமையாக அந்த பதிவை பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, 2023 வருடம் அக்டோபர் முதல் உங்களுக்கு மிகப்பெரிய எழுகின்ற ஒரு காலகட்டம். ரொம்ப தோய்வடைந்து தோல்வியடைந்து படுத்து கொண்டு நீங்கள் எழுச்சி நிற்கக்கூடிய ஒரு வருடம் தான் தாராளமாக சொல்லலாம் இந்த 2024. ஏன்னா ஜென்மத்தில் இருந்த கேது அக்டோபர் மாதம் விலகிட்டார். மேலும் குரு பார்வை 7 மேஷத்திலிருந்து உங்களை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ ஏப்ரல் வரை தான் அந்த குரு பார்வை உங்கள் மீது இருக்கு. ஏன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் மேச ராசிலிருந்து இடம்பெயர்ந்து ரிஷப ராசிக்கு மாறிடுவார். இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய துலா ராசிக்கு 5ஆம் வீட்டில் கும்பத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அந்த சனிவனுடைய நேரடி 7ஆம் பார்வை சிம்ம ராசியில் பதியுது. குருவுடைய 5ஆம் பார்வை சிம்ம ராசியில் பதியுது. குருவுடைய 7ஆம் பார்வை உங்கள் மீது பதிக்கிறது. ஸோ இப்போ குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்த்தா நல்லது நடக்கும். ஆனால் சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள். ஸோ அப்படிப்பட்ட சனிவான் அந்த சிம்ம ராசியை பார்க்குறாரு, குரு பகவானும் சிம்ம ராசியை பார்க்குறாரு. பட் உங்களை சனிவான் பார்க்கலை, துளாராசியை பார்க்கவில்லை. அதான் தப்பித்தது உங்கள் தலை என்று சொல்லிக்கொள்ளலாம். சரிங்களா? ஸோ குரு பார்ப்பதால் மேலும் நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. இப்போது லாபத்தை பார்க்குறது. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் மீண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா பிரச்சனையும் நீங்கள் சரி செய்யணும்னா பணம், பொருளாதார பிரச்சனை தான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். ஸோ அதை குறிக்கக்கூடிய ஒரு வீடு 11ஆம் வீடு, அதை சனியும் குருவும் பார்க்குறாங்க. ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன செய்ய போகுது ஏப்ரல் வரை? பொதுவாக சனிபான் அசையும் அசையா சொத்துக்களுக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். சரிங்களா? ஸோ ஆடு மாடு கோழி வளர்ப்பு வீடு இதெல்லாமே குறிக்கக்கூடிய கிரகமே சனி பகவான் தான். ஸோ அப்படிப்பட்ட சனிவான் பார்க்கின்ற பொழுது ஸோ அதில் பெரிய அளவு லாபங்கள் கிடைக்காது. ஸோ பெரிய அளவு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது ஒரு சொத்து கேஸு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அந்த கேஸுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏப்ரல் வரை. ஆனால் குரு பார்க்கிறாரு, அப்போது பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது கண்டிப்பாக, அதே போல் புதிய முயற்சி வேலைக்காக, வேலை மாற்றத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுறது அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும். அரசு வேலைக்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தொழில் ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஏன்னா குரு பார்க்கிறார். மேலும் இந்த ஒரு தருணத்தில் சுபகாரியத்தால், திருமணம் என்ற சுபகாரியத்தினால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ திருமண விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பும் நிறையவே இருக்குது. சரி, இப்போது சனிவான் மேலும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஸோ சனிவான் கண்டிப்பாக நேரடி பார்வை இயலாமல், அதனுடைய அடிப்படையில் இந்த ஒரு தருணத்தில் விதிக்காரகன் சனிவான். அப்போ விதியில் சில விஷயங்கள் தடை கொடுக்கும் லாபம் வர்றதில்ல. அப்போ குறுக்கு வழியில் பணம், இந்த கிரானைட்டு கல்குவாரி, ஸோ மறைமுகமான இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி அதில் பணம் வரும் அப்படின்னு நம்பிட்டு உட்காந்துருக்காங்க. சரிங்களா? ஏன்னா நல்ல வழியில் மட்டுமே தனலாபத்தை கொடுக்கின்ற அமைப்பில் குரு இருக்கிறார். சனிவான் அதை கெடுப்பார், தடுப்பார். ஓகேங்களா? ஸோ குறுக்கு வழியில் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். பூர்வீக சொத்துக்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கு நீங்கள் தேவையில்லாத செலவுகள் பண்ணிட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம், இந்த துளாராசிக்கு கும்பம் என்பது 5ஆம் வீடு. ஸோ மறைமுகமான காதல் வெளியில் தெரியக்கூடிய வாய்ப்பு உண்டு. 7ல் குரு பகவான் இருக்கனால திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் தான் இருக்குது. ஆனால் மறைந்து வச்சிருந்த காதல், தேவையில்லாத காதல் பிரச்சனை தலை தூக்கும். பிள்ளைகள் சின்ன தவறுகள் பண்ணாலும் அதை காட்டி கொடுத்துரும். பிள்ளைகள் வழியில் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் வேலைக்கு போகிற வயசில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும். அதனால் ஒரு தனவரவு பணவரவு உங்களுக்கு உண்டு. தங்க நகை அடமானத்தில் இருந்தால் அதை நீங்கள் மீட்டெடுக்க முடியும். தங்க நகை வரவு லாபமாக இருக்கும். கார் வண்டி வாகனம் வாங்கிக்கலாம், அதில் லாபம் இருக்கும்.
சொகுசு காரு, டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க அவங்களுக்குலாம் நல்ல யோகம் இருக்குது. ஜவுளித்துறையில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது. சரிங்களா? ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்டு, உணவுத்துறை, கல்வித்துறை 2 துறையில் இருக்கக்கூடிய நல்ல லாபம் கொடுக்கும். ஆனால் அதுவே சனிவான் பார்த்து கொண்டிருப்பதால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தமான படிப்பு படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு வக்கீல் ஃபீல்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்க்கிற லாபத்தை கொடுக்காது இந்த ஏப்ரல் வரை. ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கணும். மேலும் குரு பகவானுடைய நேரடி பார்வை உங்கள் மீது இருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பு வராது, பயப்பட தேவையில்லை. ஸோ உங்களுடைய முயற்சிகளில் தடை இருக்காது, அதுலேயும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ மற்றபடி இந்த விஷயங்கள் நடக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். ஏன்னா விதியில் விதிக்காரனான சனி பார்க்கிறார், ஆனால் பிரகஸ்பதி பார்க்கிறார். அதனால் பிரச்சனைகள் குறையும். ஆனால் மறைமுகமான தவறுகளோ சின்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அது பெரிய அளவு உங்களுக்கு பாதிப்பை தரும். நேர் வழியில் பயணிக்கின்ற பொழுது நேர்முறையான நிறைய லாபத்தை உங்களுடைய கைகளில் கொண்டு வந்து கொடுப்பார் இந்த குரு பகவான். குறிப்பாக நான் சொன்ன மாதிரி கல்வித்துறை, இந்த ஜவுளித்துறை, இந்த மாதிரி துறைகளில் எதிர்பார்க்காத லாபங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதே போல் வேலை பார்க்கக்கூடிய சரி, தொழில் பண்ணக்கூடிய சரி, உங்களுக்கு ஒரு குருவாக இருந்து வழிகாட்டக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு கிடைச்சிருவாரு. அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? மேலும் புதிய கடன் வாங்குகின்ற பொழுது கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் கூடுதல் அவசியம் தேவை. சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த பலன் எல்லாமே ஏப்ரலுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஏப்ரல் வரை நீங்கள் விழித்து கொண்டிருந்தால் பிழைத்து கொள்ளலாம். சரிங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்துக்குங்க. ஆனால் குரு பார்வை உங்கள் மீது இருக்கனால தலை தப்பிது நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ உங்களுடைய ஆயுள், உங்களுடைய உடல்நிலை பிரச்சனை நல்லபடியாக திருந்து போய்விட்டது, பயப்படாமல் இருக்கலாம். சரிங்களா? ஸோ நல்லது. நாம் இன்றைய இதில் துலா ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இந்த நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் அதை மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.